நல்லவை கேட்போம் நமது சேனலில் சரணாகதி பற்றி கேட்போம். பிராய பிரபதனே பும்சாம் பௌனப்புண்ணியம் நிவாரயன்னு ஹஸ்தஸ்ரீ ரங்கபர்த்துகு மாம் அவ்யாத் அபயமுத்ரிதா. அதாவது சரணாகதி விஷயத்தில் மனிதர்களுடைய திரும்ப திரும்ப அனுஷ்டானத்தை பண்ண வேண்டாம் என்று சொல்வது போல, அனுஷ்டானம் அப்படிங்கிறது ஒரு காரியத்தை திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருக்க வேண்டாம், ஒரு தடவை பண்ணால் போரும் அப்படிங்கிறது அந்த அபயப்பிரதான முத்திரை, அதாவது பிரபத்தி அப்படிங்கிறதுக்கு. இந்த பிரபத்தி அனுஷ்டானத்தை ஒரு தடவை பண்ணால் போரும், அதனால் பகவான் ரட்சிப்பான். அந்த ரங்கநாதருடைய அபயகஸ்தமானது என்னை ரட்சிக்கட்டும் அப்படிங்கிறார். இந்த சரணாகதி அப்படிங்கிறதான இந்த தர்மத்தை சக்கரவர்த்தி திருமகனான ராமபிரான் கடைப்பிடித்து வந்தான் அப்படிங்கிற விஷயத்தில் அந்த ராமபிரானையே சரணமாக பற்ற வேண்டும் அப்படின்னு நம்மாழ்வார் அனுபவிக்கிறார். கற்பார் ராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோ பொற்பா முதலா புல்லரும்பாதி ஒன்றின்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராச்சரம் முற்றவும் நற்பால கூய்த்தனன் நான் முகனார் பெற்ற நாட்டுளே. அதனால் சரணாகதி அப்படிங்கிறது எல்லா பலத்தையும் பயன்களையும் கொடுக்கக்கூடியதான ஒரு வழி உபாயம் அப்படிங்கிறார். அந்த உபாயத்தை நாம் அனுஷ்டானம் பண்ணினா சக்தியும் காருண்யமும் இருக்கக்கூடியதான பகவான் உடனே அந்த பலத்தை கொடுப்பான். அந்த சரணாகதியே கொடுத்துடுங்கிற, அந்த பிரபத்தியே கொடுக்கும். அப்படி ஒரு சுலபமான ஒரு வழி உபாயம் ஒரு தடவை அனுஷ்டித்தால் போரும். திரும்ப திரும்ப அனுஷ்டிக்கணுங்கிறது கிடையாது, ஒரே ஒரு தடவை அனுஷ்டித்தால் போரும். அது வேற எதையும் எதிர்பார்க்காது, 5 அங்கங்களோடு பண்ண வேண்டியது, அவ்வளோதான். அது அனுகிரகம் பண்ணும். இதை கம்பர் கூட அழகாக வர்ணிக்கிறார். நன்மையும் செல்வமும் நாலு நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, சென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமா என்று 2 எழுத்தினால். ராமா அப்படின்னு 2 எழுத்து சொன்னா போருன்னு ராமநாமத்தினுடைய மகிமையை சொல்றார். அதுவே ஒரு உபாயம் அப்படிங்கிறார். இதுக்கு 5 விதமான அங்கங்கள் உண்டு. இந்த மோட்சத்திற்காக சர்வசக்தனும் சர்வசுலபனும் பரம காருணிகனுமான எம்பெருமான் அவனிடத்துல சரணாகதி பண்ணினா அவனை வசீகரிக்கப்பட்டதான அந்த எம்பெருமான் பலத்தை கொடுத்தே தீருவான். இந்த மோட்சத்திற்காக பண்ண வேண்டியதான சரணாகதியை ஆச்சாரியர்களிடத்துல போய் கேட்டு தெரிஞ்சுட்டு பண்ணணுங்கிறார். அனன்ய சாத்தியே சுவாபீஷ்டே மகா விஸ்வாசபூர்வகம் உபாயதாயாஞ்சா பிரபத்தி சரணாகதி. அவள் தான் விரும்பினதான பலன் அது வேற எதனாலையும் சாதிக்க முடியாத போது நம்பிக்கையோடு நாம் இதை உபாயமாக நீயே உபாயம்னு நாம் பிரார்த்திச்சுட்டா இந்த சரணாகதி எல்லா பலனையும் கொடுக்கக்கூடியது. இந்த சரணாகதிக்கு 5 அங்கங்கள் உண்டு. சரணாகதிங்கிறது அங்கி. இதை அடைக்கலப்பத்தில் சுவாமி அழகாக சாதிச்சிருக்கார். சுவாமி வேதாந்த தேசிகர் உகக்கும் அவை உகந்து, எம்பெருமானுடைய திருவள்ளமானது சந்தோஷிக்கும்படியாக, அதாவது பகவான் சந்தோஷத்துக்காக நாம் காரியங்களை பண்ணணும், அதையே விரும்பி பண்ணணும். அதுக்கு ஆணுகூல்ய சங்கல்பம்னு பேர். உகவா அனைத்தும் ஒழிந்து, அவனுக்கு பிடிக்காததை செய்யக்கூடாது. அது பிராதிகூல்ய வர்ஜனம் அப்படின்னு பேர். மிக துணிவு பெற உணர்ந்து அவன் நம்மை தவறாத ரட்சிப்பான் அப்படிங்கிறதான ஒரு மகா விசுவாசத்தோடு இருக்கணும், உறுதியோடு இருக்கணும். காவலனை வரித்து வேறு உபாயங்களை பண்ண முடியாத தன்னை அந்த உபாயங்கள் செய்தவனாக நினைத்து அந்த அருள் புரியணும் அப்படின்னு அவன்கிட்ட பிரார்த்திக்கணும். அதுதான் கோப்திருத்துவ வரணம். புகழில்லா தவமறியேன், வேறு உபாயத்தை பற்றி எனக்கு தெரியாது, அதை தெரிஞ்சுக்கக்கூடிய அதை பண்ணக்கூடிய சக்தியும் இல்லை, அதுக்கான அதிகாரமும் இல்லை, பரம நீச்சனான அடியேன், அதாவது நீச்சனேன் நிறைவொன்றும் அறியேன், என் கண் பாசம் வைத்த பரஞ்சுடர் சோதிக்கேங்கிறார்.
ஆனால் நீச்சனேன் நிறை ஒன்றுமில்லேன் அப்படின்னு அந்த மாதிரி கார்பண்யம், இந்த மாதிரி 5 விதமான அங்கங்களோடு கூடினதான சரணாகதியை சொல்லி மதிர்கட்சி நகர் கருணிநாதனை நல்லடக்கலமாய் அடைந்தேனேங்கிறார். பேரருளாளனிடத்திலே சுவாமி தேசிகன் ஆத்ம சமர்ப்பணத்தை பண்ணுறார். அப்படி ஆத்ம சமர்ப்பணம் அந்த மாதிரி இவர் இந்த ஒரு சரணாகதி உபாயம் அப்படிங்கிறத அதை கடைப்பிடிக்கணும், அதை அனுஷ்டிக்கணும் அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்கார். அதாவது சரணாகதி அப்படிங்கிறது என்னன்னா 5 விதமான அங்கங்கள். இப்போ சொன்னது தான் ஆணுகூல்ய சங்கல்பம், பிராதிகூல்ய வர்ஜனம், மகாவிஸ்வாசம், கோப்திருப்ப வரணம், கார்பண்யம் அப்படின்னு. அதாவது எம்பெருமான இடத்துல நான் உனக்கு வேண்டியவனாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறது ஆணுகூல்ய சங்கல்பம். உனக்கு விரோதமாக நடந்து கொள்ள மாட்டேன் அப்படிங்கிறது பிராதிகூல்ய வர்ஜனம். உன்னிடம் எனக்கு பூர்ணமான நம்பிக்கை இருக்கிறது அப்படிங்கிறது மகாவிஸ்வாசம். இந்த உபகாரத்தை நீ தான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது கோப்திருத்துவ வரணம். இதை வச்சு நீ காப்பாற்றணும், அதனால் உன்னை தவிர வேறு எந்த புகலிடம் எனக்கு கிடையாதுங்கிறது கார்பண்யம். இப்படி 5 விதமான அங்கங்களோட கூடினது தான் அங்கியான பிரபத்தி சரணாகதி. இந்த சரணாகதி இதை வச்சு தான் பகவான் ரட்சிக்கிறான். இதுதான் வியாஜம். இது ஆச்சாரியின் மூலமாக நாம் இந்த சரணாகதியை பண்ணணும். இந்த சரணாகதியை பண்ணி நாம் இந்த நமக்கு வேண்டியதான அறம்பொருள் இன்பம் அவைகளை கூட நாம் பெற்றுக்கலாம். ஏன்னா இந்த பிரபத்தியை எல்லாத்தையும் கொடுத்துடும்னு. இது காக்காசுரன், விபீஷணன், திரௌபதி, சத்திரபந்து, இப்படியெல்லாம் இருக்கக்கூடியவெல்லாம், கஜேந்திரன், காளிங்கங்கிறதான சர்ப்பம், அப்புறம் சிவபெருமான், பிரம்மா, இவாளெல்லாம் கூட சரணாகதி பண்ணியிருக்காங்கிற. அவெல்லாம் இந்த மாதிரி பண்ணினாளா அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரி பண்ணலை. இந்த 5 அங்கங்கள்லாம் இதுவும் கிடையாது. ஒரு க்ஷண மாத்திரத்தில் தன்னுடைய ஆக்கிஞ்சன்யத்தை சொல்லியே அவெல்லாம் பண்ணிட்டான். அதாவது எனக்கு கைமுதல் ஒன்றும் இல்லைன்னு அந்த ஆக்கிஞ்சன்யத்தை பிரதானமாக சொல்கிறேன். 5 அங்கங்களில் பிரதானமானது. அதில் மகாவிஸ்வாசம், ஆக்கிஞ்சன்யம், இந்த மாதிரி சில இதெல்லாம் கூட இருக்குது. அதை வச்சுட்டே பகவான் இந்த மாதிரி வாழெல்லாம் ரட்சிக்கிறான். திரௌபதி, தமயந்தி, அப்புறம் விபீஷணன், சத்ரபந்து, முச்சுகுந்தன், கஜேந்திரன், தேவசுமுகன், திரிசங்கு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாரையும், கபோதன், இந்த மாதிரி எல்லாருடைய சரணாகதியிலையும் பார்க்கலாம். அவள் இதெல்லாம் தெரிஞ்சுட்டு பண்ணாலான்னா தெரியாமலே கூட நடக்கக்கூடியது அதை சரணாகதி. அதை பகவான் இந்த மாதிரியான ஒரு உபாயத்தை இது பண்ணி அவளுக்கு அனுகிரகம் பண்ணுறான். நம்ம எந்த விதத்திலையாவது அவனிடத்துல நாம் சரணாகதி அப்படிங்கிறத, அவனிடத்துல சரணடையிறது அப்படிங்கிறது ஒன்று இருந்தால் அதை அவன் ஏற்றுக்கிறாங்கிறார். ஒரு மாடு ஓட்டின்னு போகிறான், மாட்டுக்காரன் மாடுகளெல்லாம் மேய்க்கிறதுக்கு ஓட்டின்னு போகிறான். அவன் என்ன பண்ணுறான், போகும்போது கோவிலை, அந்த பெருமாள் கோவில் எம்பெருமான் எழுந்தொல்லி இருக்கான், அங்கே பிரதட்சணமாவோ அப்பிரதட்சணமாவோ ஓட்டின்னு போனான்னா, ஓ நம்மக்கிட்ட சரணாகதி பண்ணுறதுக்கு தான் அப்படி வந்திருக்கான் இவ்வளோ தூரம் அப்படின்னு அவன் கணக்கெடுத்துட்டு அனுகிரகம் பண்ணுறானான். அந்த மாதிரி யதா ததாவாபி சகத்கிருதோஞ்சலி, நம்ம தெரியாமலே ஏதோ ஒரு காரணத்தினால கையை கூப்பிட்டா போரும், அவன் அனுகிரகம் பண்ணுறான்னா. இந்த அனுகிரகம் பண்ணுறதுக்கு ஜாதி, மதம், ஆசிரமம் எதுவுமே, ஏழை பணக்காரன், படித்தவன் படிக்காதவன், இந்த பாகுபாடும் கிடையாதுங்கிறார் சுவாமி தேசிகன். அந்தனர் அந்தியர் எல்லையில் நின்று அனைத்துலகு நொந்தவரே முதலாக நுடங்கிய அனன்னியராய் வந்தடையும் வகை வந்தகவேந்தி வருந்தியனம் அந்தமிலாதியை அன்பர் அறிந்து அறிவித்தனரே. எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ணுறதுக்கு ஜாதி, ஆசிரமம், ஏழை பணக்காரன், படித்தவன் படிக்காதவன் அப்படிங்கிறதான பாகுபாடு கிடையாது. எல்லாருமே அதிகாரிகள் தான். எல்லாருமே எம்பெருமானிடத்தில் அடைய தகுந்தவர்கள் தான். அதான் சரணாகதி பண்ண தகுந்தவர்கள் தான். அவனுடைய திருவடியை பிடிச்சிக்கணும். நான் இப்படி இருக்கேன், என்னை காப்பாத்து அப்படின்னு எந்த ஒரு வியாஜத்தையும் எதிர்பார்க்க மாட்டான் எம்பெருமான். சம்சாரிகளை சம்சார பந்தத்திலிருந்து காப்பாற்றுவதற்காக அவன் ஒரு காருண்யத்தினால் ஏற்படுத்தி இருக்கிறது தான் இந்த சரணாகதி அப்படிங்கிறது. அப்போ பகவான் எல்லோரிடத்திலும் கருணையோடு இருக்கான்.
அந்த கருணையோடு இருக்கக்கூடியவர்கள் ஆச்சாரியர்கள், குருமார்கள். அவர்களும் எம்பெருமான் எப்படி அனுக்கிரகம் பண்ணுறானோ அந்த மாதிரி இவாளை சிஷ்யர்களை அவளுக்கு கருணையோட அந்த பிரபத்தி, பரசமர்ப்பணம், அந்த சரணாகதி அப்படிங்கிறத பண்ணி வைக்கிறார். இந்த மாதிரி யாரெல்லாம் சரணம் அடைகிறாளோ அவளுக்கு 4 விதமான புருஷார்த்தங்களுக்காகும். அதாவது சரணாகதி ஒவ்வொன்றுத்துக்குமே பண்ணலாம். ஐஸ்வர்யம் வேணும்னு பண்ணலாம், புதுசான ஐஸ்வர்யம் வேணும்னு பண்ணலாம், ஆத்மாவை அனுபவிக்கணும்னு பண்ணலாம், மோட்சத்தை அடையணும்னு பண்ணலாம். இப்படி எதை நினைச்சுட்டு பண்ணாலும் அவளுடைய மனோரதம் பூர்த்தி அடையும்படியாக அவன் அனுக்கிரகம் பண்ணுறான். மற்றவை நாளை கேட்போம்.